கடவுளின் தன்மைகள், attributes of God. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனில் மிக அழகிய பெயர்கள் கடவுளுக்கு உரியவை என்று நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குறுந்தகடு குர்ஆனிலிருந்து பெறப்பட்ட அந்த பெயர்கள் மற்றும் தன்மைகள் சிலவற்றின் ஒரு தொகுப்பாகும். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஉ பிஹா வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி ஃபயஜ்ஸௌன மா கானூ யஅமலூன். மிக அழகிய பெயர்கள் கடவுளுக்குரியன. அவற்றைக் கொண்டு அவரை அழையுங்கள். மேலும் அவருடைய பெயர்களை சிதைப்பவர்களை புறக்கணியுங்கள். அவருடைய பாவங்களுக்காக அவர்கள் பழி தீர்க்கப்படுவார்கள். லில்லதீன லா யுமினூன பில் ஆஹிரதி மஸலுஸ் ஸௌஇ வலில்லாஹில் மஸலுல் அலா வஹுவல் அஸீஸுல் ஹகீம். மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மிக மோசமான உதாரணங்களை அமைக்கின்றனர். அதே சமயம் மிக மேலான உதாரணங்கள் கடவுளுக்கு உரியவை. அவர் சர்வ வல்லமையுடையவர், ஞானமிக்கவர். குல்லுதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான் ஐயாமன் ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா வலா தஜ்ஹர் பிஸலாத்திக வலா துஹாஃபித் பிஹா வப்தஹி பைன தாலிக சபீலா. கடவுள் என அவரை அழையுங்கள், அல்லது மிக்க அருளாளர் என அவரை அழையுங்கள். எந்த பெயரை நீங்கள் பயன்படுத்தினாலும் அழகிய பெயர்கள் தான் அவருக்குரியவை. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. கடவுள், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. மிகவும் அழகிய பெயர்கள் அவருக்குரியவை. வஹுவல்லதி யப்தஉல் ஹல்க சும்ம யுஈதுஹு வஹுவ அஹ்வனு அலைஹி வலஹுல் மஸலுல் அலா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். மேலும் அவர்தான் படைப்பை துவக்குபவர், மேலும் அதனை மீண்டும் செய்பவர். இது அவருக்கு இன்னமும் எளிதானதே ஆகும். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள கம்பீரமான ஓமானங்கள் அவருக்குரியது. மேலும் அவர்தான் சர்வ வல்லமையுடையவர், ஞானம் மிக்கவர். ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். அவர்தான் ஒரே கடவுள், படைப்பாளர், ஆரம்பகர்த்தா, வடிவமைப்பவர். மிகவும் அழகிய பெயர்கள் அவருக்கே உரியது. வானங்கள் மற்றும் பூமியில் ஒவ்வொன்றும் அவரை துதித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்தான் சர்வ வல்லமையுடையவர், ஞானமிக்கவர். இவை கடவுளை நினைவு கூறும் போது, அதாவது திக்ர் செய்யும் போது பயனளிக்கலாம். கடவுளின் தன்மைகளாகிய கடவுள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றார் 8:17 என்பது போன்ற சத்தியத்தை அறிந்து கொள்வது கூடுதலாக நாம் கடவுளின் மகத்துவத்தை மிகச் சரியாக அறிந்து கொள்வதற்கு உதவுகின்றது. ஃபலம் தக்துலூஹும் வலாகின்னல்லாஹ கதலஹும் வமா ரமைத இது ரமைத வலாகின்னல்லாஹ ரமா வலி யுப்லியல் முஃமினீன மின்ஹு பலாஅன் ஹஸனா இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். அவர்களை கொன்றது நீங்கள் அல்ல, கடவுள்தான் அவர்களை கொன்றார். நீங்கள் எரிந்தபோது எரிந்தது நீங்கள் அல்ல, கடவுள்தான் எரிந்தார். ஆயினும் இவ்விதமாக அவர் நம்பிக்கையாளர்கள் ஏராளமான வரவுகளை சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குகின்றார். கடவுள் செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர். வமா தகூனு ஃபிஷானின் வமா தத்லு மின்ஹு மின் குரானின் வலா தஅமலூன மின் அமலின் இல்லா குன்னா அலைக்கும் ஷுஊதன் இது துஃபீதூன ஃபீஹி வமா யஅஸுபு அர் ரப்பிக மின் மிஸ்காலி ஸர்ரத்தின் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாயி வலா அஸ்கர மின் தாலிக வலா அக்பர இல்லா ஃபீ கிதாபிம் முபீன். நீங்கள் எவற்றை செய்யும் பொழுதும் நாம் அவைகளுக்கு சாட்சிகளாக இல்லாமல் நீங்கள் எந்த சூழலுக்கும் நுழைவதில்லை. அன்றி
எந்த குர்ஆனையும் நீங்கள் ஓதுவதில்லை, அன்று எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்வதில்லை. ஓர் அணுவின் எடை கூட உமது இரட்சகரின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதல்ல. அது வானங்களிலோ அல்லது பூமியிலோ இருந்த போதிலும் சரியே. அன்றி ஏதாவது ஒன்று அணுவை விட சிறியதோ அல்லது பெரியதோ ஆழ்ந்ததோர் பதிவேட்டில் பதியப்படாமல் இல்லை. அர்-ரஹ்மான் அர்-ரஹீம். கடவுள்தான் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். மாலிகி யௌமித்தீன். கடவுள்தான் தீர்ப்பு நாளின் அதிபதி. அல்லாஹு துல் ஃபதுலில் அஸீம். கடவுள் அளவில்லாத அருளை தன்வசம் வைத்துள்ளார். வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப் ஃபஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹி இன்னல்லாஹ வாசிஉன் அலீம். கிழக்கும் மேற்கும் கடவுளுக்குரியவை. எங்கே நீங்கள் சென்றாலும் கடவுள் அங்கே இருக்கின்றார். கடவுள் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜீபு தாவத்தத் தாஇ இதா தஆன் ஃபல் யஸ்தஜீபூலி வல் யுமினூ பி லஅல்லஹும் யர்ஷுதூன். என் அடியார்கள் உம்மிடம் என்னை பற்றி கேட்டால் நான் எப்பொழுதும் அருகிலேயே உள்ளேன். அவர்கள் என்னிடம் பிரார்த்திக்கும் போது நான் அவர்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கின்றேன். வழி நடத்தப்படும் பொருட்டு மக்கள் எனக்கு பதிலளிக்கவும் மேலும் என்மேல் நம்பிக்கை கொள்ளவும் வேண்டும். வமினன் நாசி மை யஷ்ரி நப்ஸஹு பித்திகாஅ மர்தாத்தில்லாஹ் வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். கடவுளுக்கு சேவை செய்வதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களும் உள்ளார்கள். இத்தகைய வணக்கசாலிகள் மீது கடவுள் இரக்கமுடையவராக இருக்கின்றார். அல்லாஹு யர்ஸுகு மை யஷாவ் பிகைரி ஹிசாப். கடவுள் தான் நாடியவர்களுக்கு அளவின்றி அருள் புரிகின்றார். அல்லாஹு யக்பிது வ யப்சுது. கடவுள்தான் கொடுப்பவராகவும் நிறுத்தி வைப்பவராகவும் இருக்கின்றார். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தாஹுதுஹு ஸினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஹு இன்தஹு இல்லா பிஇذனிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா ஹல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃப்ஸுஹுமா வ ஹுவல் அலியுல் அதீம். கடவுள் அவரை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை. அவர் என்றென்றும் ஜீவித்திருப்பவர், நிரந்தரமானவர். ஒரு நொடி கவனமின்மையோ அல்லது சிறு தூக்கமோ அவரை பீடிக்காது. வானங்களில் உள்ள அனைத்தும் மேலும் பூமியில் உள்ள அனைத்தும் அவருக்கே உரியது. அவருடைய விருப்பத்திற்கு ஏற்பவே அல்லாமல் யார் அவரிடம் பரிந்துரை செய்ய முடியும்? அவர்களுடைய கடந்த காலத்தையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் அவர் அறிவார். அவர் நாடியவாறே அல்லாமல் எந்த ஒருவரும் எந்த அறிவையும் பெறுவதில்லை. அவருடைய அரசாட்சி வானங்களையும் பூமியையும் சூழ்ந்திருக்கின்றது. மேலும் அவற்றை ஆள்வது அவருக்கு ஒருபோதும் சுமையாக இருப்பதில்லை. அவர்தான் மிகவும் உயர்ந்தவர், மகத்தானவர். அல்லாஹு ஸமீஉன் அலீம். கடவுள் செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களுடைய இரட்சகர். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅது ஹப்பத்தின் வல்லாஹு யுதாயிஃபு லிமை யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். கடவுளுக்காக தங்கள் பணத்தை செலவு செய்பவர்களுக்கு உதாரணம் ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்களோடு 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு தானியம் போன்றது. கடவுள் தான் நாடுகின்றவருக்கு இதனை பன்மடங்காக பெருக்குகின்றார். கடவுள் தாராளமானவர், அறிந்தவர்.
அல்லாஹு அஸீஸுன் துன்திகாம். கடவுள் சர்வ வல்லமையுடையவர், பழி தீர்ப்பவர். மாலிகுல் முல்கி தூதியல் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துயிஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகில் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லா ஆட்சி அதிகாரங்களையும் கொண்டவரே, நீர் தேர்ந்தெடுக்கின்றோருக்கு நீர் ஆட்சியை வழங்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுக்கின்றோரை நீர் ஆட்சியிலிருந்து நீக்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுக்கின்றோருக்கு நீர் கண்ணியம் வழங்குகின்றீர். மேலும் நீர் தேர்ந்தெடுக்கின்றோரை இழிவிற்குள்ளாக்குகின்றீர். வாழ்வாதாரங்கள் அனைத்தும் உன் கரங்களிலே உள்ளன. நீர் சர்வசக்தி உடையவர்.